வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஜேர்னி வித் PS ராகவ். அரசியல் பேசுவோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய இந்த புதிய முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சியின் முதல் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மிக மூத்தவர், அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர். அதைவிட அவருக்கு பெரிய அறிமுகம் ஒன்று உண்டு. தமிழ்நாட்டிலே வெகு சிலர் மட்டுமே திருக்குறளை மனனம் செய்து ஒப்பித்திருக்கிறார்கள். அதில் மிக மூத்தவர் திரு முனைவர் வெற்றிவேல் அவர்கள். 1330 திருக்குறளையும் எந்த இடத்திலிருந்து, எந்த எழுத்தில், எந்த சொல்லிலிருந்து தொடங்கினாலும், எந்த எண்ணில் கேட்டாலும் மிகச்சரியாக சொல்லக்கூடியவர். அதை தாண்டி புத்தக சேகரிப்பு, நாளிதழ்கள், பல இதழ்களின் முதல் பிரதிகளை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார். சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள், இதழ்களை சேகரித்து வைத்திருக்கக்கூடியவர் திரு வெற்றிவேல் அவர்கள். அவர் தொடர்ந்து நம்மளுடைய வலையொலிக்கு நிறைய இது சம்பந்தமாக, இந்த புத்தகங்கள், இந்த இதழ்கள் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று மிக ஆர்வத்தோடு நம்மிடையே வந்திருக்கிறார். முதலில் இந்த அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் வெளியான கருத்துக்கள், அதில் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்பது பற்றியெல்லாம் பேசுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்று விடுவோம். ஐயா வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, உங்களை முதலாக என்னுடைய இந்த வலையொலிக்கு அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை பற்றி அந்த அறிமுகம் என்பது ரொம்ப சிறிய அறிமுகமாகவே கூட இருக்கலாம். இன்னும் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்கள் மூலமாக நம்ம செய்ய இருக்கிறோம். அதில் நிறைய பேசுவோம். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்குது. ஏன்னா யாருமே ஒரே ஸ்கேலில், ஒரே நம்பரில் நிற்கலை. ஒவ்வொரு நிறுவனங்களும் அதிமுக வரும், திமுக வரும், விஜய் வருவார் என்ற மாதிரியான கருத்துக்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவது என்னென்னா, உண்மையிலேயே கருத்து கணிப்புகள் மக்களிடையே சென்று எடுக்கப்படுகிறதா, இல்லை என்றால் இவர்களுக்கு தேவையான கட்சிகளுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்பதற்காக விருப்பப்பட்ட எண்களை எல்லாம் போட்டு சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. உங்களுடைய அனுபவத்தில் இந்த கருத்து கணிப்புகளை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். நான் கருத்து கணிப்பு உள்பட, கருத்து கணிப்பை விட நான் ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக இவர்கள் தான் வருவாங்க, இவங்க இத்தனை இடம் வருவாங்க அப்படின்லாம் கூட கணிப்பேன். நிறைய முறை சரியாகவே இருக்கும். உதாரணத்துக்கு 2001 நான் என்னை நிறைய பேர் கேட்டாங்க, இது எத்தனை இடம் இருக்கும். நான் ஜெயலலிதா 195லேருந்து 200க்குள்ளே வருவாங்கன்னு சொன்னேன். அப்போது எல்லாருமே, சார் என்ன சார் அது அவ்வளோலாம் எப்படி சார் வரும் அப்படின்ட்டு என்னென்னோ சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா 198 வந்தாங்க. அதிமுக அந்த கூட்டணி. ஆமாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, கருத்து கணிப்பு அப்படிங்கிறது இப்போ நானும் சரி, நீங்களும் சரி, யாராக இருந்தாலும் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சாம்பிள் ஒரு 100 எடுத்தேன், 30,000 எடுத்தேன், 40,000 எடுத்தேன்னா கூட அது சரியாக இருக்காது. ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நானோ நீங்களோ உங்ககிட்ட யாரோ ஒரு நிறுவனம் சொல்கிறாங்க, நீ கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு வாங்க. சரி. ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ ஒரு தொகுதிக்கு 100 பேர், சரி, 234 தொகுதியிலையும் போய் உங்கள் ஆளுங்களை வச்சு 234 தொகுதியிலையும் 100 பேர் சாம்பிள் எடுத்து எனக்கு கருத்து கணிப்பு கொண்டு வாங்கன்னு அவங்கள உண்மையில் போய் 234 தொகுதியிலையும் போய் 100 பேரை கருத்து கணிப்பு பண்ணுறான்னு வச்சுங்க, அது கூட பொய்யாக தான் இருக்கும். அவன் உண்மையிலேயே அவனும் செய்கிறான், அவன் என்ன கொடுக்குறானோ அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே. பொய்யானா எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது உள்ளே போகவே, களத்துக்கே போகாமல் இவங்களே நம்பர் போடுவாங்க. இல்லை, களத்துக்கு போய் அவன் பண்ணான்னா கூட அது சரியாக சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. சரி, கணிக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் எல்லா இடத்துக்கும் போய் தான், இங்கே ஒன்றுமே இல்லை, இப்போ நான் இருக்கிற இடத்துல போய் குரம்பட்டு போய் அங்கங்கே போய் அந்த பூத்து அப்படியே வரவங்க கிடக்கலாம், யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கலேன். 110 பேர் தான் உண்மையை சொல்லுவான், 90 பேர் உண்மையை சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? ஓகே. எதுக்கு சொல்லுவோம்? அதனால் இப்போ இந்த சாம்பிளிங் எடுக்கிறதுல கூட உண்மையை மக்கள் சொல்ல மாட்டாங்க. அது கருத்து கணிப்புன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது எப்படின்னா,
அந்த சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் அறிவு வேணும். இப்போ நான் தான் சொல்கிறேன்னா, இப்போ நான் தான் கருத்து கணிப்பாளர் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போய் இன்னும் ஒரு சாம்பிள் கொடுக்கணும்னு எல்லாம். அப்புறமா அது கீழே இருக்கிறேன், ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடு அப்படின்னு நினச்சிங்க. ஃபைனல் ரிப்போர்ட் அவன் கொடுக்குறான். இப்போ அப்படி தானே வந்துச்சு. ஜூனியர் உடனில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். பார்த்தா அவன் ஜூனியரோடலாம் எவ்வளோ பத்திரிக்கை எவ்வளோ நாள் நடத்துகிறேன். ஜூனியர் விகடன் வந்து எனக்கு வந்து முதல் இதழ் வச்சுருக்கேன். 12/1/83 வந்துச்சு. ஏறத்தாழ நான் 40-45 வருஷமாக நடத்துகிறாங்க. அதில் சீனியர் நிருபர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எத்தனை இதை பார்க்குறாங்க. ஆனந்த விடனில் வேலை பார்த்தவங்க டீம் இருக்கும். ஏன் முன்னாடி ஒரு அனுபவன்றது இருக்கணும்ல. இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி நான் வந்து இப்போ ஜூனியர்டெல்லாம் பார்த்தா 234க்கு 124 என்னவோ வந்து திமுக வரும்ன்ட்டு கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க. பல்வேறு நிறுவனங்கள் அதிகமாக திமுக தான் வரும்னு போட்டிருக்காங்க. இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, போங்க, அதாவது சொல் புத்தி சுய புத்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிங்க இப்போ வந்து ஒருத்தன் வந்து கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு போகிறான், எடுத்துக்கிட்டு வரான்னாலும் இப்போ இவனுக்கு ஒரு சென்ஸ் இருக்கணும்ல. அதாவது அந்த நான் குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த தடவை தான் இவ்வளோ இதுவாக பண்ணேன். அதாவது ஓரளவுக்கு இந்தியா அளவில் போன முறை கூட இப்போ 2024 400 தொகுதி வரும்னு சொன்னாங்க. அதுன்னா அதில் வந்து தப்பு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்தியா முழுக்க அப்படின்னும் போது என்னவோ கருத்து பண்ணாங்கட்டான், அது போச்சு. ஆனால் எனக்கு நல்லா கவனம் இருக்குது. இப்போ இல்லை, இப்போ திமுக வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னா அவங்க நம்பர் பிடிக்கிறாங்க. எப்படி, எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சுன்னா, அதான் முக்கியமாக கருத்து கணிப்பு அப்படின்னும் போது எனக்கு இப்போ என்னை வந்து கருத்து கணிப்பு எது சொன்னாலும் நான் வந்து கருத்து கணிப்பு பண்ணாமே சொல்கிறேன். இதுதான் நடக்கணும். இல்லைன்னா வந்து நாட்டில் இருக்கிறவன் எல்லாரும் அயோக்கியன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து ஒன்றை மட்டும் வச்சு 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வராரு. அது எம்ஜிஆர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 1952 தேர்தல் நடக்குதுன்னு வச்சுங்க. நான் எல்லா தேர்தலை பற்றியும் சொல்கிறேன். 52 இப்போ வரைக்கும் தேர்தல். இப்போ இவர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. ஆனால் 1952 முதல் தேர்தல் நடந்துச்சு. அப்போ சென்னை மாகாணம்னு இருந்துச்சு. சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக யார் வந்தாங்கன்னா 52 ராஜாஜி வந்தார். ஆனால் ராஜாஜி வருவார், ராஜாஜி அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்களா? கிடையாது. ஓகே. ஏன்னா வந்து சென்னை மாகாண தேர்தல் அது ஆந்திரா எல்லாம் சேர்ந்தது. 294 இடமோ 312 இடமோ இன்னும் மொத்தம். அதில் வந்து 155 இடமோ இன்னும் தான் காங்கிரஸ் வந்துச்சு. ஆனால் மெஜாரிட்டி கிடையாது. 112 மெஜாரிட்டி கிடையாது. அப்போது இவர் ராஜாஜி வந்து டெல்லியில் 47 50 வரைக்கும் அவர் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தார். கவர்னர் ஜெனரல் வந்து ஜனாதிபதி பதவி மாதிரி இருந்தார். அவரத்துக்கு இப்போ ஒருத்தர் பிரின்ஸிபால் ஆக்கிறவத்துக்கு 1வது டீச்சராக போடுற மாதிரி டீப்ரமோட் பண்ணிடுறாரு. நேரு என்ன பண்ணாருன்னா, ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி ராஜாஜி என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிடுங்கன்ட்டார். மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு ஏன் அப்படி கட்டி விட்டாருன்னா, இவர் இங்கே இருந்தாருன்னா நம்ம பிரதமராக இருந்தால் நம்ம துணை பதவியாக கொடுக்கணும். ஏன்னா பிரதமராகவே இவர் பிடிச்சிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாங்க, அது இது பண்ணிட்டாங்க. அதுக்காக இவர் வந்தார். அப்புறமா சேலத்தில் அப்படி நின்று கொண்டது இடைத்தேர்தல் அவர் ML7 வந்தார். அதனால் அப்புறம் 52 அவர் வந்து வந்துட்டார். அடுத்தது 54 காமராஜர் வரார். அப்போது 52 தேர்தலோட அடுத்து 57 தேர்தல் நடக்கும். இந்த 2 வருஷத்துக்கு இல்லாமல் அந்த குலக்கல்வி கொண்டார். அந்த சர்ச்சையில் சிக்கி ராஜாஜியை வந்து இது பண்ணிடுறார். ராஜாஜியை வந்து அவர் வந்து ரிசைன் பண்ண உடனே காமராஜருக்கு போடுறாங்க. அது அப்போ வந்து காமராஜரை வந்து முதலமைச்சர்னு சொல்லிட்டு இது பண்ணல. அதே போல் வந்து இப்படி வந்து சொல்லிக்கிட்டே வந்தோம்னா எதுவுமே வந்து இவர் தான் முதலமைச்சர் ஓட்டு போடுங்கன்றது வரல, யாருமே சொல்லலை. இது வந்து 52 தேர்தல் சரி, 54 காமராஜர் வந்த விதமும் சரி. அடுத்தது 67
அறிஞர் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணலை. புரியுதுங்களா? அதே சமயத்தில் மார்ச் 7ஆம் தேதி 1967 தேர்தல் வந்து முடிவு வருது. முடிவு வந்தோடனே திமுக வந்து பெரிய அளவுக்கு வருது. வந்த உடனே தான் அப்போ அறிஞர் அண்ணா என்னவோ வந்தார், எம்பியாக இருந்திருக்காரு, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் வந்துட்டார். இது வந்து அறிஞர் அண்ணாவோட கதை. அடுத்தது கருணாநிதி வந்துட்டார். அவர் தான் 67 வரைக்குமே முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி இது வரைக்கும் வாக்கு கேட்டதே இல்லை, யாருமே கேட்டது கிடையாது. அது முதல் தேர்தல்லையே காங்கிரஸ் வந்து இப்போ இதுவாக வரல. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் 71 தான் வந்து இது பண்ணாங்க, கருணாநிதின்னு சொன்னாங்க கொண்டாங்க. அது வந்து எம்ஜிஆர் உட்பட எல்லாம் இது பண்ணது. அது வந்து அதை பற்றி தனியாக பேசணும் ராஜாஜி. அதனால் வந்து 77 எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரம். எம்ஜிஆர் இல்லைன்னா கருணாநிதி, ரைட், 2 பேர் தான். ஏன்னா காமராஜர் வந்து 75 இறந்துட்டார். ஒன்று இதுக்கு எம்ஜிஆர் வந்து எனக்கு நல்லா கவனிக்கு 1977 மார்ச் தேர்தல்னால் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர எம்ஜிஆர் அப்போ வந்து ஒரு நடிகர் தான். இந்திரா காந்தி பிரதமர் பதவியிலேருந்து அப்போ வந்து வராங்க. அப்போது ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் பிரச்சாரம் நடக்குது. பிரச்சாரம் நடக்கும்போது எம்ஜிஆர் வந்து ராத்திரி 9 மணி போல் எம்ஜிஆர் பேசுவார்கள்ன்றாங்க. எம்ஜிஆர் எப்பவுமே எம்ஜிஆருக்கு அடுத்து தானே இந்திரா காந்தி பேசணும், அவங்க பிரதமர் இல்லை அப்படின்னோடனே உடனே இந்திரா காந்தியை வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து இவரை வந்து பேச வச்சிடறாங்க. அப்புறமா தான் எம்ஜிஆர் பேசுகிறாரு. காரணம் என்னென்னா எம்ஜிஆர் பேசணுன்னே எல்லாம் ஓடிடுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு செல்வாக்கு அவருக்கு இருந்த மாதிரி செல்வாக்கு. நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன், மாட்டிக்கிட்டேன். அவ்வளோ எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர்னா அது மாதிரி செல்வாக்கு நான் பார்த்ததே இல்லை, யாருக்குமே கிடையாது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்த எம்ஜிஆர் 77 ஜெயித்தார். ஜெயித்த உடனே அவருக்கே என்னாச்சு, 80 பாராளுமன்ற தேர்தலில் 2 இடம் தான் வந்தார். காரணம் வந்து பல காரணம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அங்கே கூட்டணி வந்து திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி, இங்கே வந்து அதிமுகவும் ஜனதாவும் கூட்டணி. கூட்டணி சார்பில் 2 இடம் தான் எம்ஜிஆர். 38 இடம், அதாவது நான் பாண்டிச்சேரியோட சேர்த்து சொல்கிறேன், 40க்கு 38. யார் ஜெயிச்சதுன்னா திமுகவும் காங்கிரஸும் ஜெயிக்கிறாங்க. அது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது வந்து இந்திரா காந்தி பிரதமராக வரணும் அப்படின்னு நோக்கம். அது இவங்க வந்து இவங்க ஆடி கிடையாது. ஓகே, அது வந்து எம்ஜிஆர் வந்து 2 வருஷத்தில் நல்லா தான் ஆட்சி பண்ணார், ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணார். ஆனாலும் மக்கள் எதிர்பார்த்தது வந்து ரொம்ப அதிகம், அதனால் வந்து இது பண்ணிட்டார். சார், ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா 77க்கு பிறகு அடுத்த தேர்தலில் எம்ஜிஆர் அதான் தோற்றுருக்கணும்ல. அதாவது இது 80 பாராளுமன்ற தேர்தல் தோத்துட்டார் தானே. தேர்தல் அடுத்து அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா 3 மாதத்தில் 1980 பாராளுமன்ற 80 மே மாதம், கரெக்டாக மே மாதம் 28, 31 2 நாள் நடக்குது தேர்தல். இவங்க பூராவே திமுககாரங்க. அப்போ ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதிக்கு பிறந்தநாள், 56வது பிறந்த நாளும் பதவியேற்பு விழாவும் எல்லா இடத்துலையும் போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க. கடைசியில் என்னாச்சு, மாறிடுச்சு. ஏன் மாறிச்சு அப்படின்றதான் முக்கியம். அதான் இப்போது எம்ஜிஆர் மீது அவர் ஆட்சியின் மீது குறை இருந்ததுனால தான் குறை, அதாவது தோத்துட்டார். அப்புறமா அந்த 3 மாதத்தில் எல்லாரும், நான் கூட பிரச்சாரம் பண்ணேன். எப்படின்னா, ஒரு கையில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுக்குவேன், வச்சுக்கிட்டு இங்கே வந்து திமுக ஆச்சுன்னா இந்த தான் சாப்பிட்ணும். அப்போ உணவு பஞ்சம் இருந்திருக்கு. இல்லை அரிசி அவங்க விலை ரொம்ப கூடிடுச்சு. அதனால் 80 பாராளுமன்ற தேர்தலில் ஏன் எம்ஜிஆர் தோற்று போனாருன்னா ஒரு சின்ன காரணம் ஒன்று, வெங்காய விலை கூடிடுச்சு. வெங்காய விலைக்கான எல்லா வெங்காய கயத்தை கட்டி விட்டாங்க எல்லா இடத்துலையும். வெங்காய விலை வந்து அப்போ வந்து கிலோ 4 ரூபா இருந்துச்சு. கிலோ 4 ரூபா வெங்காயம், பெண்கள்லாம் வந்து இப்படி இன்னும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அதுவும் ஒரு காரணம் போட்டு இது பண்ணிட்டாங்க. எதுக்கு சொன்னா, நீங்கள் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, மக்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. மக்கள் வந்து மோசமானவங்க. அந்த வீட்டில், இந்த வீட்டில், அந்த வீட்டில்
எந்த பொண்ணை என்ன கெடுத்தாலும் ஐயோ ஐயோ தாப்பாடை போட்டு கம்முன்னு வந்துடுவான். நம்ம வீட்டில் எதுவும் நடக்கலையேன்னு சந்தோஷப்பட்டு அப்படி வந்துடுவாங்க. அவனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அவனுக்கு 24 மணி நேரம் குழாயை திருப்பினா தண்ணி வரணும், இது வரணும், அது வரணும். தன் பிரச்சனையில் எதுவும் ஒன்றும். சரி, இப்போ திமுகவுக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2020 தேர்தலில் ஒன்றை மட்டும் யோசிச்சு பாருங்கள். நான் இந்த 60 வருஷத்தில் நான் ஒரு நாள் இவ்வளோ மோசமான ஆட்சியை பார்த்ததே இல்லை. சத்தியமாக சொல்கிறீங்களா? திமுக ஆட்சின்னு சொல்கிறதா, ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்கிறதா, என்ன திராவிட மாடலும் வெங்காய மாடலும் இதை மாதிரி ஒரு மோசமான ஆட்சி நான் பார்த்ததே இல்லை. கருணாநிதி ஆட்சியை நான் பார்த்துருக்கிறேன், எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருக்கேன், ஜெயலலிதா ஆட்சியை பார்த்துருக்கேன், ஓ பன்னீர்செல்வம் எல்லா ஆட்சியும் பார்த்துக்கிறேன். இது மாதிரி ஒரு மோசமான, ஏன்னா காரணம் உங்களுக்கே தெரியும் இல்லை, அந்தளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நீங்கள் அதான் இன்னொரு குறிப்பாக ஒன்று சொல்லிடுறேன். ஒருத்தர் எக்ஸ்ஆர்ஓ யாராக இருந்தாலும் ஒருத்தன் ஆட்சிக்கு வந்துடுறான், மொத்தம் முதலமைச்சர் ஆவான், ஒரு 18-20 பேர் மந்திரி ஆவாங்க. அதே போலயே எல்லா எம்எல்ஏ ஆவான். எம்எல்ஏ இருக்கிறவங்க பூரா திரும்பவும் ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ தொகுதிக்கு நல்லா உழைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தோற்று போயிடுவோம். பார்க்க போனால் மக்கள் மோசமான. இப்போ இது ஒரு முக்கியமான இன்னொன்னே ஒரு உதாரணத்துக்கு போகிறேன். 1957 தேர்தல் நடக்குது. அதில் திமுக 15 இடம் ஜெயிக்கிறாங்க. திமுக அப்புறம் காங்கிரஸ் அமைச்சர்லாம் வந்துடுது. அந்த 15 இடம் வராங்க பாருங்கள். அப்புறம் 62 தேர்தல் நடக்குது. அப்போது இந்த 15 பேர் ஜெயித்தாங்க பாருங்கள். 15 பேரில் 14 பேர் தோற்று போனாங்க. ஒரே ஒருத்தர் தான் ஜெயித்தார். யாருன்னா கருணாநிதி. ஏன் ஜெயித்தார் கருணாநிதி மட்டும்னா இதுதான், 15 பேரில் அறிஞர் அண்ணா உட்பட 62 தோற்று போனார். 15 பேர் ஜெயித்தாங்க. அந்த 15 பேரும் தேர்தலில் அடுத்த தேர்தலில் நின்னாங்க 62. அப்போ நல்லவங்களா இருங்க இல்லை, முக்கியமானு சொல்லிடுறேன். 1957 15 பேர் திமுககாரங்க ஜெயித்தாங்க. ஆனால் 62 50 பேர் ஜெயித்தாங்க திமுககாரங்க. ஓகே. அந்த 50 பேரில் இந்த 15 பேரும் நின்னாங்க, ஏற்கனவே ஜெயித்தவங்களும் நின்னாங்க. ஆனால் 14 பேர் அறிஞர் அண்ணா உட்பட தோற்று போனாங்க. கருணாநிதி மட்டும் ஜெயித்தார். எப்படின்னா தொகுதி மாற்றிட்டார். 15 பேரும் 14 பேரும் ஒரே தொகுதி, ஒருத்தர் மட்டும் மாறிக்கிட்டார். காஞ்சிபுரத்தில் 57 அறிஞர் அண்ணா ஜெயித்தார். அதே தொகுதியிலே 62 நின்னார், தோற்று போனார். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் இதை பாரு, 57 தேர்தலை ரிசல்ட்டை இது 2 தான் நல்ல உதாரணம். 57 15 பேர் ஜெயிக்கிறாங்க, 62 50 பேர் ஜெயிக்கிறாங்க திமுக சார்பில். இந்த 15 பேர் நிற்கிறாங்க, ஆனால் அதே தொகுதியில் நிற்கிறாங்க. ஆனால் கருணாநிதி மட்டும் என்ன பண்ணார், மாறி நிற்கிறார் ஒரு தொகுதி. ஆனால் எனக்கு என்ன தொகுதின்னு சரியாக தெரியாததுனால அது சொல்லலை. இந்த திருவாரூரில் நின்றுட்டு அடுத்து சைதாப்பேட்டையில் நிற்கிறார். அது நீங்கள் அப்புறம் பார்த்துக்குங்க. அத்தொகுதி மாறின உடனே இவர் ஜெயிச்சிட்டார். அறிஞர் அண்ணா என்னங்க கெடுதல் பண்ணியிருப்பார், நம்பி இருப்பார்ல அந்த மக்கள். ஏற்கனவே நம்மளை ஜெயிக்க வச்சு அதான் 15 இதுதான் நல்ல உதாரணம். 15 பேர் கருணாநிதி பண்ண அளவுக்கு கூட பண்ணியிருக்க மாட்டாங்களா தொகுதிக்கு? பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏன் ஜெயிக்கல? காரணம் மக்களுக்கு ஒருத்தன் எம்எல்ஏ ஆகிட்டானுட்டான். என்னடா இப்படி போகிறான், இவனுக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது, எப்படி இருக்குது, அப்படி இருக்க பொறாமப்படுவானுங்க. அடுத்தது இதுதான்ப்பா உலகம். அதனால் அது ஒன்று முக்கியமாக நான் சொல்கிறேன்ப்பா. எவன் ஒருத்தன் முதலமைச்சரை கொண்டு ஆளுங்கச்சா வராங்கன்னு சொன்ன அடுத்த தேர்தலில் தோற்றுருவோம். இப்போ எம்ஜிஆர் அவருக்கு ஒரு விதிவிலக்காக நம்ம பார்க்கலாம். எம்ஜிஆர் அதுதான் சொல்ல வரேன். எம்ஜிஆர் விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா 77 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி. அப்புறமா 77 சட்டமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றி. ஆனால் 80
பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி. அப்புறம் அதே 3 மாதத்தில் நடத்துகிறாங்க. அதில் வந்து அவர் ரொம்ப அருமையாக வெற்றி. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், அப்போ எல்லாரும் கருத்து கணிப்பு என்ன செஞ்சாங்க, 234 தொகுதியில் 234 திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வரும்னு எல்லாருமே நம்புனாங்க, எல்லாருமே பேசுனாங்க. எனக்கு நல்லா அந்த பேச்சு கூட கவனம் இருக்குது. 80 தேர்தல்லையா? 1980 தேர்தலில் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நாஞ்சில் மனோகரம் பேசுகிறார். அவர் வந்து அவ்வளோ நேரம் வரைக்கும் எம்ஜிஆர் கூடவே இருந்துட்டு டக்குன்னு மாறிட்டார். மாறினவர் அவர் வந்து அது வந்து ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நடக்குது. நான் மீட்டிங்கில் இருக்கிறேன். கருணாநிதி உட்காந்துங்கிறாரு, இந்திரா காந்தி உட்காந்துங்கிறாங்க. நாஞ்சில் மனோகரன் அதுக்கு முன்னாடி பேசுகிறார். 234 தொகுதிகள் உள்ளன, 234 தொகுதியிலும் கலைஞரும் திமுக கூட்டணியும் தான் வெற்றி பெறும் அப்படின்னு எல்லா கைத்தட்டாங்க. எம்ஜிஆரே இவருக்கு வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், எம்ஜிஆரே நீ வந்து தினமும் சட்டசபைக்கு வருகிறேன் என்று எங்கள் தலைவர் கலைஞரிடம் வந்து எழுதி கொடு, வேண்டுமானால் உன்னை வந்து ஜெயிக்க வைக்கிறோம், எதிர்த்து நிற்கிறவங்கள நாங்கள் வந்து வாபஸ் வாங்கி. அது ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது அப்படி பேசுறது அது வாஸ்தவமாக, அது வழக்கமாக பேசுவாங்க. கருத்து கணிப்பு என்ன வருது? கருத்து அப்போல்லாம் இந்த அளவுக்கு இல்லைனாலும் நான் மக்களுடைய பேச்சு தினமலர் தவிர மிச்சம் எல்லாரும் எழுதினாங்க. தினமலர் தவிர மிச்சம் எல்லாரும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வரும்னாங்க. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் நான் சொல்லிடுறேன் கவனம் வரதுனால. இவங்க இப்போலாம் எடப்பாடியை போய் சொல்கிறாங்களே, அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் தொடங்கிச்சு. எம்ஜிஆர் வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் 234 தொகுதியில் ஜெயித்தால் நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறோம் எங்கள் கூட்டணியில். அவங்க கூட்டணியில் கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. ஓகே, சொன்ன உடனே ட்விஸ்ட் வச்ச உடனே அவரால் பதிலே சொல்ல முடியல. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதை வந்து இது பண்ணிட்டு கடைசியில் சொன்ன உடனே இவர் டெல்லிக்கு ஓடி போயிட்டார். ஓடி போயிட்டு இந்திரா காந்தி ஐயா என்ன வந்து முதலமைச்சர்னு சொல்லிட்டு அறிவிங்க. இவர் கருணாநிதி வந்து போய் கெஞ்சனார். போய் கெஞ்சின உடனே சரி போ அப்படின்னு அந்த அம்மா வந்து சரி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்தால் கருணாநிதி தான் முதலமைச்சர்னு அறிவித்தாங்க. அறிவித்த பிறகு தான் காலை விட்டார். அந்த அளவுக்கு பண்ணார். அடுத்த நாள் சரி நீ வந்து இது பண்ணிட்டல. அப்புறமா நடந்தது தான் முக்கியமானது. தேர்தலில் தோற்று போயிட்டாங்க. தோற்று போன பிறகு கரெக்டாக வந்து இந்திரா காந்தி அறிக்கை வெளியிட்டாங்க. என்னன்னா கருணாநிதி முதலமைச்சர் என்று அறிவித்ததால் தான் நாங்கள் தோற்றோம்னு அறிக்கை வெளியிட்டாங்க. அது செய்தியாக வந்துச்சு. உண்மைதானா? சத்தியமான ஒன்று. நீங்கள் ஒன்றா இப்போ நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா பழக்கருப்பையா அவர்லாம் கரெக்டாக அவருக்கு தெரியும். தமிழறி மணியனுக்கு தெரியும். அவங்களாம் வந்து அரசியல் தெரிந்தவர்கள், மறைக்க மாட்டாங்க. தமிழறி மணியன் வந்து இந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறது கரெக்டாக தெரியும். தமிழறி மணியனுக்கு நல்லா தெரியும். பழக்கருப்பையா போன்றவர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஏன் இவர் நம்ம நேதாஜி டிவிக்கார் அவரை வரதராஜன் சொன்னால் நல்லா தெரியும் அவங்களுக்குலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி யாருக்காவது தெரியலன்னா நான் எப்படியாவது தேடி பண்ணேன். ஆனால் யாரும் மறுக்க மாட்டாங்க. இப்போ இவங்களாம் மறுக்க மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி வந்து 1980 தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்களே எடப்பாடியோட காலை பிடிச்சாரு. அமித்ஷாவோட நான் வந்து இப்போ சொல்கிறேன் எடப்பாடி வந்து உண்மையிலேயே பெரிய கிரேட்டுங்க. மத்தியில் ஆளுங்கட்சிங்க, ஆளுங்கட்சி மோடி. ஆமாம், ஆளுங்கட்சியோட இவங்களை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க உதவி கண்டிப்பாக தேவை. முதலமைச்சர் ஆனால் கூட அவங்க வந்து 50 தொகுதி 60 தொகுதியே கேட்டாங்க. 60 கேட்டாங்க. இவங்க சொல்கிற மாதிரி 60 கொடுத்துருக்கலாம்ல. இவர் ஏன் 110 கொடுத்துட்டு இந்திரா காந்தி காரப்பிடிச்சிட்டு இருந்தார் இல்லை. அதனால் வந்து இல்லைப்பா நம்ம வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு கூட 28 தொகுதி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே அதிமுகவில் பிஜேபிக்கு 27 தான் கொடுத்துருக்காங்க. 1 கம்மியாகவே கொடுத்துருக்காங்க.
எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் வந்து ரொம்ப மத்திய அரசாங்கத்துக்கு பயந்து தான் நடந்தார் தெரியுமா? அந்த ஆமாம்மா இப்போ 70 அவரோட ஸ்டார்டம் வேல்யூ வச்சு அவர் ஏன் சென்ட்ரலில் டிமாண்ட் பண்ண முடியாத ஆளா என்ன? அவர்ப்பா ஒன்றும் கிடையாது, நான் சொல்கிறேன்ப்பா. அந்த 77 எம்ஜிஆர் வந்து மக்கள் செல்வாக்கு எக்கச்சக்கம், பெரும்பான்மை எக்கச்சக்கம். அப்படி இருந்தாலும் இந்திரா காந்தி வந்து 77 தேர்தலில் தோற்று போயிட்டாங்க. தோற்று போனோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தஞ்சாவூரில் இடைத்தேர்தல் நடந்துச்சு 78. அவர் அந்த தேர்தலில் இந்திரா காந்தி எம்ஜிஆரை கூப்பிட்டு, நான் வந்து அங்கே நின்றுக்கிறேன், நம்ம 2 பேரும் கூட்டணி சேருவோன்றாங்க. ஏன்னா சரின்ட்டு அவர் வந்து இந்திரா காந்தி போட்டிடுவார்னே அறிவிச்சிட்டாங்க. உடனே மொரார்ஜி தேசாய் கூப்பிட்டு விட்டார். எம்ஜிஆர் கூப்பிட்டு விட்டு, நீ வந்து எனக்கு ஆதரவாளரா இந்திரா காந்திக்கு ஆதரவாளரான்னு கேட்குறாரு. அவர் முதல்ல இல்லை உங்களுக்கு சொல்லுமா அப்படின்னு உடனே எம்ஜிஆர் வந்து அப்புறம் வெளியில் வந்துட்டு அவர் அறிக்கை விட்டார். இந்திரா காந்தி வந்து நாங்கள் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறோம், இதோ வந்து இந்திரா காந்திக்கு வந்து அங்கே பாதுகாப்பு இன்னொரு அறிக்கை விட்டார். உடனே இந்திரா காந்தியை சிக்மகளூர்ன்ற தேர்தலில் போய் சிக்மகளூர்னு கர்நாடகத்தில் இருக்குது, அந்த தேர்தலில் நின்று அங்கே இடைத்தேர்தல் நினச்சி அங்கே நின்று ஜெயிச்சிட்டாங்க. இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வந்து மொரார்ஜி தேசாய்க்கு பயந்துட்டு தஞ்சாவூரில் வந்து சிங்காரவேலரை ஒருத்தர் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். ஆனால் இந்திரா காந்தியை நிற்க வைக்காமல் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒருத்தர் ஜெயிச்சார். அப்போ அதை பற்றி ரொம்ப அசிங்கமான கமெண்ட்ஸ்லாம் தீப்பொறி யாரும் சொல்லுவார், அதெல்லாம் வேண்டாம். இல்லை இப்போ இந்த தேர்தல் கருத்து கணிப்பில் திமுகவே அதிக பெரும்பான்மை பெறுவோம்னு இப்போ ஒரு 3-4 நிறுவனங்கள் சொல்லியிருக்கு. ஒரு 2 நிறுவனங்கள் சொன்னது அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும், தனிப்பெரும்பான்மை பெற்றோம் அப்படின்னாங்க. ஒரே ஒரு நிறுவனம் விஜய் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் நான் பார்த்தேன். இதில் வந்து எது உண்மையாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மே 4ஆம் தேதி முடிவுகள் வரப்போகுது, வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதற்கு முன்பாக உங்களுடைய கணிப்பு அப்படின்றது இருக்கும். நீங்கள் தேர்தலில் வாக்கு செலுத்திய போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களை ஒருவேளை படித்திருந்தால், நீங்கள் கேட்டு தெரிந்திருந்தால், உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்குது? நான் ஏதாவது சொன்னேன், தேர்தலில் ஓட்டு போட போனேன் கொண்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டையும் கேட்கவே முடியாது. கேட்டோம்னாலே அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க, அது வேறு விஷயம். அதே சமயத்தில் எனக்கு வந்து இத்தனை வருஷத்தில் நான் வந்து அரசியல் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஒரு கட்சி இப்போ வந்து எந்த XRY ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வராங்க, அவங்க வந்து 120 130 இடங்கள்லே ஜெயிக்கிறாங்க. அடுத்த தேர்தலில் குறைஞ்சது 70-80க்கு மேலே வரமாட்டாங்க. இல்லை, இப்போ 2011 210 தொகுதி கிட்ட அதிமுக ஜெயிச்சது. அடுத்து 2016 130க்கு மேலே ஜெயிச்சு. ஆமாம், தொடர்ச்சியாக வெற்றி இருந்திருக்கு. அதுதான் சொல்ல வரேன். 2011 மாபெரும் வெற்றி ஜெயலலிதா பெற்றது. ஆமாம், அது திமுகவில் எதிர்கட்சியாக கூட வர முடியல. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அது வந்து இந்த 2016 என்ன நடந்துச்சுன்னா, மக்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பாக தான் இருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா 234 வரையில் எல்லாத்துலேயும் ஏடிஎம்கே ரெட்டையில சின்னத்திலே போட்டிட்டாங்க. போட்டியிட்ட உடனே இவர் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, உதயசூரியன் சின்னத்திலே 210 இடத்துல நின்னாங்கட்டாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கரெக்டாக அந்த சரியான வேட்பாளர் தேர்ந்தெடுத்து பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து எதிர்ப்புன்னு இருந்தாலும் அது வந்து எப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 5000-10,000 அப்படி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சுட்டு கடைசியில் பார்த்து அந்த வாக்கு சதவீதம்ன்றதை பார்க்கும்போது கரெக்டாக ஒரே 1% தான் அது. அதனால் இப்போது இந்த எடுத்துங்க, இப்போ கூட எடுத்துக்கிட்டால் போன தடவை தேர்தலில் இந்த இவர் சபாநாயகராக இருக்கார், 87 ஓட்டில் தான் ஜெயிச்சார். துரைமுருங்க 750 ஓட்டில் 1000 ஓட்டுக்குள்ளாக தான், 1000 கூட கிடையாது. இந்த தேர்தலில் திமுகவுடைய கடந்த ஆட்சியில் நிறைய சாதனைகளை செய்திருக்கோம். பெண்களுக்கு இலவசம் கொடுத்துருக்கோம், இலவச பேருந்துகள் கொடுத்துருந்தோம், மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அதை வந்து இப்போ 2000 மாற்றித்தரோம் அப்படின்லாம் சொல்கிறத வச்சு தான் வாக்குகள் திமுகவுக்கு வந்திருக்குன்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. விஜயின் வருகையினால், தமிழக வெற்றி கழகத்தினால திமுகவுக்கு
வரக்கூடிய திமுகவை எதிர்த்து வாக்களிப்பவர்கள்லாம் அதிமுகவுக்கு வாக்கு போடாமல் விஜய்க்கு வாக்கு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். பட் உங்களுடைய கணிப்பில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா, இல்லை அதிமுக தான் ஆட்சி அமைக்குமா, இல்லை திமுகவே மறுபடியும் தொடருமா? என்னுடைய கணிப்பை தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. சத்தியமாக திமுக வராது. இது உங்கள் விருப்பமாக சொல்கிறீங்களா இல்லை கணிப்பாக சொல்கிறீங்களா? கணிப்பாகவே சொல்கிறேன். இது ஒரு கணித்தில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அவங்க வந்து 50 இடத்துக்கு மேலே வர மாட்டாங்க. 50 திமுக அதிகபட்சம் 50. புரியுதாப்பா? அதிகபட்சம். அதே போலயே வந்து அவங்க வந்து அந்த விஜயகாந்த் கட்சியெலாம் ஒன்று கூட வராது. தேமுதிக 10 தொகுதியில் நிற்கிறாங்க, ஒன்று கூட வராது. சரி, ஒன்றா திருமாவளவன் கட்சியில் 1-2 வரலாம். அது 8 தொகுதியில் திருமாவளவன், அதாவது 1-2 ஒன்றா. கம்யூனிஸ்ட் 5 நிற்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றா வரலாம், ஒன்று வரலாம். சரி, அவ்வளோதான்ப்பா. காங்கிரஸ் 28 தொகுதியில் காங்கிரஸ் இவங்களுக்கு தானே இந்த திமுக கூட்டணி தானே. அவனை சத்தியமாக ஒருத்தவங்களும் ஜெயிக்க மாட்டான். 28 தொகுதி 28 ஒன்று கூட ஜெயிக்க மாட்டான். ஏற்கனவே சில வெற்றி பெற்ற தொகுதிகள் இருக்குது. 2011 காங்கிரஸ் எத்தனை நினைச்சு? 63 எத்தனை ஜெயிச்சிச்சு? 5 இடம். புரியுதா? 5 இடம் தான் ஜெயித்தான். அவன் இத்தனைக்கும் தனக்கு வந்து தேவையான இடத்த மட்டும் கேட்டு வாங்கினான். நான் என்ன சொன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரனால தான் திமுக வந்து போனதே. இந்த தேர்தலையும் ஒருவேளை தோல்வி அடைந்தால் அது காங்கிரஸ் தான் காரணம்ன்றீங்களா? காங்கிரஸ் மட்டும் கிடையாது, பிரேமலதாவும் காரணம். அவங்க தான் இதுவாக சொல்லிட்டாங்களே. அது இல்லாமல் திமுகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ட்ராபேக்கை சொல்கிறேன். ஒன்று, அவங்க 5 வருஷம் ஆட்சியில் எதுவுமே மக்களுக்கு நன்மை செய்யலை. இல்லைப்பா? அதனால் வந்து பெரிய ட்ராபேக்கு. அதனால் அதாவது 60 இடம் ஒன்றா ஜெயிக்கலாம். அந்த 60 இடம் கூட எப்படி ஜெயிப்பாங்கன்னா, பணம் அதிகமாக செலவு பண்ணிட்டாங்க. அது ஒன்று. அதே போல் கூட்டணி ஓரளவுக்கு காப்பாற்றிட்டாங்க காங்கிரஸ். அதனால் பணம் எக்கச்சக்கமாக விளையாடிடுச்சு. கடைசி நேரத்தில் ஸ்டாலின் அப்படி பண்ணாருன்றார். என்னவோ வந்து அதனால் 50 இல்லைன்னா 4 இடம் 5. 91 ஜெயலலிதா ஜெயித்தாங்க. 96 ஜெயலலிதா நின்று இடத்துல ஒத்து போனாங்க. 4 இடம் தானே ஜெயித்தாங்க. அதனால் இப்போ மக்கள் வந்து எப்போவுமே எதிர்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் வந்து சரி, இந்த அடுத்து மீதி இப்போ நீங்கள் 60 தொகுதி திமுக ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து 174 தொகுதி மீதி இருக்கு. 60 கிடையாது, அதிகபட்சம் 50 தான். சரி, போனா போகுது. சரி, மீதி 174 தொகுதியில் அதிமுக எவ்வளவு ஜெயிக்கும்? கண்டிப்பாக 100 வந்துடும். அதிமுக மட்டும். அதிமுக கூட்டணி இல்லாமல் 100 வந்துடும். கண்டிப்பாக வரும். சரி, திமுகவுக்கு அதிமுகவுக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னா நான் கரெக்டாக இது இவ்வளோ கரெக்டாக சொல்லிடுவேன். இப்போ வந்து புது கட்சி விஜய் கட்சி. விஜய் எவ்வளோ எடுப்பாருங்க? விஜயை பொறுத்தவரையில் வந்து அவர் வந்து முதல்லேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உழைச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன். அதை கடைசி நேரத்தில் உழைப்பு கண்டிப்பாக வந்திருப்பார். சிஎம்மாக ஆயிருப்பாருன்றீங்களா? பெரும்பான்மையே பெற்றிருப்பாரா? கண்டிப்பாக. அதாவதுப்பா ஒரு 5 வருஷமாகவே ஓரளவுக்கு நல்லா அவர் வந்து இறங்கி வேலை செஞ்சுருந்தாரு வச்சுக்கோ, கண்டிப்பாக அவர் சிஎம் ஆகிருப்பார். நான் சொல்கிறது தேர்தலுக்கு முன்னாடி வந்ததுனால அவருக்கு வந்து இப்போ வந்து வேலை செய்யணும்ப்பா. இப்போ எம்ஜிஆர் வந்து 77 வந்தாருன்னா 72 தான் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் 5 வருஷம் கழிச்சு தான் ஜெயித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் 1962 அவர் வந்து திமுகவில் பயணித்தார். ஏமா ஒரு முக்கியமான சொல்லிடுறேன்ப்பா. 12/1/67 எம்ஜிஆர் சுட்டாங்க. சுட்ட உடனே அந்த போஸ்டர் தான் எல்லா இடத்துலையும் ஒட்டினாங்க. அதனால தான் திமுக 67 ஜெயித்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்போவே இவர் வந்து என்ன சொன்னார், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி 68 உனக்கு வந்து என்ன தம்பி முகத்தை காட்டு 30,000 ஓட்டு வரும்ன்ட்டு அறிஞர் அண்ணா சொன்னார். அந்த அளவுக்கு அவர் வந்து செல்வாக்கு. எப்போது 77 தான் முதலமைச்சர் ஆனாலும் அவர் 67 திமுகவில் பயணிக்கும் போதே சொல்லப்படும். திமுகவில் பயணிக்கும் போதே தம்பி முகத்தை காட்டும், முகத்துக்கு 30,000 ஓட்டு வரும்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொன்னார். அப்போ அதே போல் வந்து 67 திமுக ஜெயித்ததுக்கும் முக்கியமான காரணம் எம்ஜிஆரை வந்து சுட்டுட்டாங்க. அந்த சுட்ட போஸ்டர் வச்சு தான் எல்லாரும் வந்து ஜெயித்தாங்க.
சரிங்க. அது அளவுக்கு இருக்குது. இவருக்கு வந்து சரி, இப்போ விஜய்க்கு எவ்வளோ சீட்டு நீங்கள் கணிக்கிறீங்க? அதாம்மா, இவர் வந்து முதல்லேருந்தே இது பண்ணியிருந்தா நிறைய ஜெயிச்சிருக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து ஆனால் இந்த ஒரு 3-4 மாதத்துலேயே இவர் உழைச்சி இந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயம். அதாவது இவ்வளோ வந்து இவ்வளோ, அதாவது யாரை கேட்டாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 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 கட்டத்தில் திமுக ஆதரவாளர்களே நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் உங்களுக்குலாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா, நீங்களாம் போய் விஜய்க்கு ஓட்டு போடுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து முழுக்க முழுக்க விஜய்க்கு தான் எல்லா ஓட்டு போய் வந்து செந்தில் வந்து கேட்டாலும் ரொம்ப ரொம்ப தப்பு. அவன் வந்து நம்ம கருணாநிதி இனத்தமா அது வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான். அது இதெல்லாம் வந்து இப்போ நான் 83 கம்ப்யூட்டரை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அப்போ சுஜாதான் எழுத்தாளர், அவர் தான் முத தமிழில் எழுதினார். சுஜாதா தான் கம்ப்யூட்டரை பற்றி. அதனால் வந்து எம்ஜிஆர் காலத்துலேயே கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. ஆனால் வந்து சுஜாதா தான், அதனால் எம்ஜிஆர் கண்டுபிடிச்சாருன்னா சொல்லக்கூடாது. அதாவதுமா எம்ஜிஆரால் கம்ப்யூட்டர் உருவாது. அது வந்து ஒரு தனி இது. இவன் வந்து அவன் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கவே கூடாதுப்பா. அவன் வந்து அவனெல்லாம் ஒரு இறுதியாக விஜய் அவர்களுக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம்? ஆனால் அதான் அவர் சென்னையில் நல்லா பிரச்சாரம் பண்ணார். அதனால் நல்லா இதுவாக இருக்கும். அதே போல அவர் வந்து அங்கங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணார் கொண்டார். அவருக்கு வந்து எனக்கு சென்னையை பொறுத்தவரை அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதே போலயே வந்து ஆனால் கிராமத்தில் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அவர் விசேஷ சின்னம்ன்றது பரவிச்சா அப்படின்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் வந்து அவர் வந்து ஒரு 25 அல்லது 30 இடம் ஜெயிக்கலாம். இடங்கள் 20லேருந்து 30 சீட்டு ஜெயிக்கலாம், தாராளம் ஜெயிக்கலாம். அவர் ஜெயிக்கலாம். இப்போ விஜய் கிங் மேக்கராக இருக்க போகிறாரா இல்லை கேம் சேஞ்சராக இருக்க போகிறாரா? ஒரு 50 இடம் தான் வராருன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போது வந்து திமுக இதில் வந்து அவங்க வந்து 50 இடமோ 60 இடமோ வந்தால் கூட அவங்க ஆட்சி அமைக்கிற இதுக்குள்ளே வர முடியாது. அதனால் வந்து இவங்க வந்து ஒரு 50 எடுக்கிறாங்க. இவங்களுடைய இப்போது எடப்பாடி கட்சிக்காரங்க ஒரு 50-60 எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு போட்டு பிஜேபியும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதே போலயே அப்படியே திமுகவில் ஒரு பங்கை உருட்டி கொண்டு வந்து இங்கே போட்டு சரி எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி போட்டு இது பண்ணிவிடுவாங்க. இது நடக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்க, உங்களுடைய பார்வையில் இவ்வளவு நாளாக நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அண்ணா காலத்திலேருந்து அரசியலை உற்று நோக்கி வருபவர் நீங்கள். அதனால் உங்களிடம் இந்த கேள்வி சரியாக இருக்கும், சரியான பதில் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். நடிகர் விஜய் அவர்களை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு அடுத்த எம்ஜிஆர் இவர் தான், எம்ஜிஆர் அளவுக்கு இவரை ஒப்பிட்டு அரசியல்லையும் பேசி கொண்டிருப்பது சரியா தவறா? 100% சரி. அதாவதுப்பா எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சரின்றீங்க? ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். எதை வச்சு அப்படின்னா இப்போ வந்து எம்ஜிஆர் காலம்ன்றது அது வேறு. இப்போ வந்து விஜய் காலத்தில் இவரும் வந்து எம்ஜிஆர் மாதிரியே தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் சுற்றி கொண்டு பிரச்சாரம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில் அவர் வந்து எல்லா இடத்துலையும் அவர் போய் நேரடியாக முகத்தை காட்டினா தான் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 10 இடத்துல பிரச்சாரம் பண்ணாலே 1000 டிவியில் ஒளிபரப்புறாங்கன்றோம். அதனால் அது இல்லாமல் அவர் கருத்து போய் சேர்ந்துடுது. அதனால் வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது 234 தொகுதியிலையும் நல்லா வந்து எல்லா அந்த ஒரு வேட்பாளர்ன்றது கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இது பண்ணி அறிமுகப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏறத்தாழ ஒரு 50 பேராவது ஒரு வேட்பாளருக்கு இது பண்ணியிருக்கணும். இன்னொரு முக்கியமான குறைபாடு அவங்களுக்கு வந்து விஜயை தவிர வேறு யாருமே அவர் பேரை சொன்னால் இது பண்ணுற மாதிரி யாரும் இல்லை. கட்சிக்குள்ளே இல்லை ஒரு செங்கோட்டையன் இருக்கார், முன்னாள் அமைச்சர் அதிமுக. செங்கோட்டையன் இருக்கிறாருன்னா செங்கோட்டையன் வந்து பேர் வாங்கினது எம்ஜிஆர் காலத்தில் அவர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் மந்திரியாக இருந்தார் கொண்டார். அவருக்கு அதை தனி. மற்றபடி ஒரு இந்த இதுக்கு அடுத்து இந்த புஷி ஆனந்த் அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, ஆதவர்ஜன் இவங்கள வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ஒவ்வொரு இதுலேயும் அப்படியே மதுரை பகுதி பூரா ஒருத்தரை ஒரு லேண்டு அவர் வந்து அவர் சொன்னால் அவரு தான், அதாவது அந்த பகுதி கேட்டு இந்த பகுதி கேட்டு இந்த பகுதி கேட்டு ஒரு 4 தலைவர்களை உருவாக்கியிருந்தாருன்னு செய்ய. அப்போ வந்து இவர் ஈஸியாக அப்படி அப்படியே போயிட்டுருக்கலாம். இந்த கரூர் சம்பவம் பார்த்தீங்கன்னா விஜய் காரணம் இல்லைனாலும்
அவரை காணும்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டாங்களே, அப்படி வந்து செய்ய முடியுமா? இப்போ எடப்பாடி அவர் செஞ்சிட முடியுமா? எடப்பாடிக்கு 60 போகிறாரு, போகும்போது 40 பேர் இறந்து போயிடறான். உடனே எல்லாம் அதை எடப்பாடி லேட்டாக வந்தார் அதான் காரணம்னு சொல்லிட முடியுமா? சொன்னாங்கன்னா அவன் கட்சிக்காரன் வட்டச்செயலர் மாவட்ட செயலர் அவன் என்ன பண்ணுவான், ஏய் நான் வந்துக்கிறேன், ஒரு போலீஸ் கூட வரல கொள்கிறேன், ஏதோ ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. இங்கே வந்து எவனுமே அரசியல் பண்ண தெரியல அப்படின்றீங்க. அரசியல் பண்ண தெரியலன்னு கிடையாது. அது வந்து பார்க்க போனால் விஜய் வந்து விஜய் சத்தியமாக 41 பேர் இறந்து போனதுக்கு 1% காரணம் கிடையாது. அதே போல அவர் வந்து சிபிஐ வசம் இருக்கு, அது விசாரணையில் இருக்க, அதை பற்றி நம்ம இல்லைம்மா நம்ம பேசினா தப்பு கிடையாது. அதே சமயத்தில் நம்ம பாட்டு நம்ம வந்து இவர் தான் குற்றம் அவர் தான் குற்றம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை வந்து இவன் வந்து குத்திட்டான் அவங்க அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம வந்து நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, அவர் வந்து லேட்டாக வர்றது பெரிய தப்பு கிடையாது. அப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்குன்னுவாங்க, ராத்திரி 8 மணிக்கு தான் வருவார். அதுக்காக ஒருத்தனை செத்து போக மாட்டாங்க. அதாவது இது வந்து என்னவோ சரி, அதுக்கு பதில் நான் வந்து எதுவும் சொல்ல, அது விசாரணையில் இருக்குது. அதே சமயத்தில் ஆனால் இந்த மாதிரி ஒரு பழி வந்து ஏற்படுற மாதிரி இருக்கக்கூடாது. சொன்னா டக்குன்னு உடனே அவர் கேட்டிருக்கணும், நான் லேட்டாக வந்தேன்னா அதுக்காக இது பண்ணுவாங்களா, தண்ணி இதெல்லாம் ஒரு காரணமாக நான் குத்தைக்கு ரூம்லேயே அடிச்சிட்டாங்க. அது அதனால் வந்து சரிங்க. இந்த உங்களுடைய கணிப்பில் நாம் தமிழர் கட்சி எத்தனை இடம் பிடிக்கும் அல்லது எத்தனை சதவீதம் ஏற்கனவே எடுத்த 8.22% தக்க வைக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்னதில்? நான்லாம் ஒரு அந்த 234 தொகுதிக்கும் அவர் வந்து திருச்சியில் 117 ஆண்கள் 117 பெண்கள்லாம் இது பண்ணார்ல, அப்போல்லாம் வந்து நான் உண்மையிலேயே வந்து இவர் வரணும்னு நினச்சது மட்டும் இல்லாமல் சத்தியமாக அவர் வந்து குறைஞ்சது 20 இடமா ஜெயிப்பார்னு நினச்சேன் நான் வந்து. அதே போல் நாம் தமிழர் வந்து எனக்கு வந்து சீமானை வந்து ரொம்ப பிடிக்கும். சீமானோட மாமனார் காளிமுத்து கூடவே தான் நான் இருப்பேன் கொள்வேன். அதனால் எனக்கு சீமானை ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் வந்து எப்படியாவது சீமான் வரணும்னு நினச்சேன். ஓகே. ஏன்னா வந்து அவர் மேலே 1008 களங்கம் பண்ணலாம் கொள்ளலாம். அதனால் அவர் வந்து தமிழுக்காக அது தமிழாக பேச அவரை மாதிரி ஒரு நாலேஜ் தமிழில் என்னாலே கிடையாது. பாரதியார் எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரி பேசுகிறாருங்க, பாரதியாரை பற்றி பேசுகிறாரு, திடீர்னு பாரதியாரை பற்றியும் கண்ணதாசனை பற்றியும் கம்பரை பற்றி எந்த தலைப்பு இலக்கியத்தில் கொடுத்தாலும் பேசுவார். அந்த அளவுக்கு நாலேஜபிள். தமிழுக்காக தமிழில் தூய தமிழில் பேசுகிற ஒரு தமிழுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் தமிழை வந்து வரணும் அப்படின்றது எனக்கு வந்து விருப்பம்தான். அதே சமயத்தில் எதிர்பாராத விபத்து மாதிரி விஜய் வந்து கொண்டு இது வந்ததுனால எனக்கு வந்து அவர் போன தடவையை விட குறைச்சி வருவார்ன்ற மாதிரி அது வந்து உண்மையும் கூட. இல்லை 36 லட்சம் வாக்குகள் அப்படியே இருந்து தொடர்ந்து அதற்கு அதிகமாக கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாக பேசக்கூடியவர்கள் எல்லாமே ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க. ஏன்னா கொள்கை உறுதிப்பாடோடு இருக்கக்கூடிய கட்சி, அதற்கு ஓட்டு போட்டவங்க எல்லாமே கொள்கையை பார்த்து வாக்களித்தவங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து கடற்கரையில் வந்து பேனா சின்ன வைப்பேன் நாங்களே, அப்போ இவர் தான் போய் பேனா சின்ன வச்சா உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே மனிதன் இவர் தான். அதனால் வந்து அதெல்லாம் பாராட்டணும். அப்போ எல்லாம் வந்து எடப்பாடி உட்பட எல்லாம் வந்து அண்ணாமலை உட்பட எவனும் அந்த கூட்டத்துக்கு போகணும்ல உனக்கு வந்து அது என்னத்தை நீ வந்து பண்ணுற அப்போனா வந்து ஒரு அரசியலுக்கு இதுக்கு லாக்கி இல்லைன்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி இப்போ அதே போல் இங்கே ஆசிரியர் போராட்டம் வந்து நின்றார்ல, எல்லா பணியாளர் போராட்டம் வந்து நிற்கிறாருல்ல, சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம். அதாவது இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஆனால் கள நிலவரம் என்பது அதாம்மா தமிழ்நாட்டு மக்கள்லாம்மா உண்மையில் மோசமானவர்கள். தமிழ்நாட்டு மக்களை மாதிரி நான் அரசியல் கட்சியை விட மக்கள் மோசமானவர்கள், நன்றி கெட்டவர்கள், நன்றி மனப்பான்மை கிடையாது யாருக்குமே. அதனால தான் இப்போ சீமான்லாம் வந்து வந்திருக்கணும். மக்கள் வந்து அதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து அதே சமயத்தில் நம்ம வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இடம் 2 இடம் தான் வருது வரேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் நிலவரம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து தயவுசெய்து ஏதோ ஒன்று
யாராவது ஒருத்தவங்க பண்ண புண்ணியத்தில் அவர் காரைக்குடி உட்பட ஒரு 4-5 இடத்துலையாவது ஜெயிச்சு போகணும். அவர் சட்டமன்றத்தில் போனார்னா தான் தமிழுக்கு வெற்றி. தமிழ் அது கூட இல்லைன்னா அப்புறமா அவர் எவ்வளோ மனசு பாடுபடும். அவருக்கு வந்து நீங்கள் யோசிச்சு பாரு. அவரை போய் ஒரு ஏறத்தாழ தொடர்ந்து 2009 எந்த கூட்டணியும் இல்லாமல் பண்ணேன். ராமதாசன் திட்டம் இப்படி 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 மாறி மாறி பண்ணார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கட்சியை வந்து வளர்க்கணும் நோக்கத்தோடு பண்ணார். அதே போலயே வந்து 117 ஆண்கள் 117 பெண்கள் போட்டுக்கொண்டு பண்ணார். அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு சில இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒருத்தன் நல்லா உழைச்சான். ஒரு சில பேர் எனக்கு பேரே சொல்ல முடியும். குறிப்பிட்ட தொகுதிகளில் நல்லா இந்த தொகுதியில் நம்ம நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நோக்கத்தோடு அவன் அந்த களத்தை ரெடி பண்ணி வச்சான். அவனை தூக்கி மதுரையில் போடுறது, இவனை தூக்கி அங்கே போடுறது. அப்படின்னா நான் வந்து அண்ணா நகரில் 40 வருஷமாக இருந்தேன். எனக்கு தெரியாதவங்க அண்ணா நகரில் இருக்காது. ஏன்னா நான் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் நிறைய வருஷம் இருந்தேன், மெட்ரிக்கில் நிறைய வருஷம் இருந்தேன், எம்ஜி. அதே போலயே வந்து நான் வந்து அண்ணா நகர் ரெசிடென்சியல் அசோசியேஷனுக்கு செயலாளராக இருந்தேன், அண்ணா நகர் தமிழ்ச்சங்கத்தில் இருந்தேன், அண்ணா நகர் தமிழ் பறை, இப்படி பல அமைப்புகளில் இருந்தேன். எல்லா அமைப்புகளில் இருப்பேன். ஏறத்தாழ 35-40 வருஷமாக அண்ணா நகர்லேயே இருந்தேன். அதனால் வந்து அங்கே மேடையில் நம்ம பேசுவேன் கொள்வேன். இந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தேன். என்கிட்ட படித்த பசங்க 6000 பேர். 6000 பேர்னாலும் ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் 10 பேர் தெரியும். அப்போனா பார் எவ்வளோ பேர். அதனால் வந்து அப்போ வந்து அவங்க பூரா கல்யாணம் ஆகி வந்துட்டு அப்படி இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவேன்னா, என்னை வந்து அண்ணா நகரில் என்னை நிற்க வச்சா நான் சுயேட்சையாக நின்று 1 லட்சம் வாக்கு வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு இருக்கிற என்னை வந்து தூக்கி எங்கேயாவது போட்டால் நான் 1000 ஓட்டுக்கிடுவேன். அது மாதிரி வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்லாம் இருந்திருக்கு. அது வந்து இப்போ எனக்கு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு நீ உழைச்சி நீ இங்கே தொகுதியில் நில்லுன்னா அந்த தொகுதியில் வந்து தனக்கு வேண்டியவன் இருப்பாங்களோன்னு. கட்சியின் நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது, கட்சிக்கு கொள்கைன்னு இருக்குது, கட்சிக்கு சின்னம்னு இருக்குது. யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் விவசாய சின்னத்துக்கு தானே வாக்கு போட போகிறீங்க, அதில் என்ன இருக்குது? கிடையாது. அதாவது இப்போ சின்னத்தை அறிமுகப்படுத்துறதே இப்போ பெரிய விஷயம். இப்போ எம்ஜிஆர் காலத்தில் இப்போ நம்ம வீட்டு சவத்தில் எழுதி வச்சுட்டு போயிடுவான், எவனும் கண்டுக்க முடியாது. அப்போல்லாம் தேர்தல் ஆணையன்றது ஒன்று இருக்குதானே கிடையாது. இப்போ எவன் வேணாலும் எங்கே வேணாலும் கிரிக்கிட்டு போயிடுவான். ரெட்டையில் கிரிக்கணும், தேசியம் விட்டு போட்டுருவான். கொஞ்சம் ஏமா தான் நம்ம முதுகுலையே விட்டுடுவான். அந்த அளவுக்கு இருந்தான். அதாவது அப்போல்லாம் வந்து இதுவே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எழுதிட்டா உடனே ஃபைனு போட்டுக்கொண்டு இப்போ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சின்னத்தை அறிமுகப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த தேர்தலில் அதிமுக ஒரு வேளை பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஒரு வேளை அது நடக்கவில்லை என்றால் விஜய் அதிகமான ஒரு கணிசமான சீட்டில் ஜெயிச்சு அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே, உறுதியாக திமுக ஆட்சிக்கு வராதுன்னு சொல்ல வரீங்க? வராதுன்னு மட்டும் இல்லை, வரக்கூடாது. சரி, உங்கள் விருப்பமும் ப்ளஸ் உங்கள் கணிப்புமாக இது இருக்கிறது. அது இப்போ அதாவது கைப்புண்ணு கண்ணாடி தேவையான்ற மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி கிடையாது. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சும்மா வந்து இலவச பஸ் பேருந்து அது இதுன்னா அது வந்து பார்க்கணும்னா தப்பு. பார்க்கணும்னா என்னப்பா அது அப்பா நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எத்தனை கோடி வந்து நஷ்டத்தில் ஓடுது. இருக்குது இன்னும் நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்குது. பென்ஷன்ஸ் கொடுக்க முடியல, எல்லாருக்கும் இது கிராஜுவிட்டி கொடுக்க முடியல, ரிட்டையர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. அதெல்லாம் அந்த பாவம் இவங்களுக்கு சும்மா விடுமா? ஏமா ஒரு டிரைவர்னா அவன் மட்டும்தான் சாப்பிட்றான், அவனுக்கு பொண்டாட்டி இல்லையா, பொண்ணு இல்லையா? இதெல்லாம் வந்து இவன் என்ன பஸ் விட்டா தானே அப்பா. அது வந்து ரொம்ப மோசமான திட்டம். அதே போல் நீ வந்து பெண்கள் படிக்கணும்னு நினச்சா நீ வந்து இந்த ஆட்சி காலத்தில் நீ வந்து ஒரு தொகுதிக்கு 100 பெண்கள் பள்ளியாவது கட்டி விடணும்ல. நீ வந்து ஆண்கள் நாசமாக போட்டோன்னு நினச்சிக்கோ. நீ என்ன பண்ணணும்? இல்லை இருக்கிற பள்ளிக்கு ஆசிரியர்களை போட முடியாத பற்றாக்குறையில் இருக்குது. இல்லைப்பா, 100 பள்ளிகள் கட்டி அதுக்கு ஆசிரியர்கள் எங்கே போகிறது? ஆசிரியர் எங்கே போகிறதா? இப்போ பிஎட் படித்தவன் 1 லட்சம் பேர் இருக்கிறான். நிதி இல்லையா அரசாங்கத்தில்? நிதி இல்லையா? இதுக்கு மட்டும் எப்படி வேலைக்கு ஆள் எடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்க நிதி இல்லைன்னு அரசாங்கம் சொல்லுது. நிதி இல்லைன்னு அதை நீ சொல்கிறியா? அரசாங்கம் சொல்லுது. அப்போ அதாவது நானே கேட்குறேன்னா இதுக்கு எப்படிப்பா நிதி வந்துச்சு? இலவச ஓசி பஸ் கொடுக்கறதுக்கு எப்படி நிதி வந்துச்சு? இலவச பேருந்து கொடுக்கறதுக்கு நிதி இருக்குது. அவன் ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உரிமை தொகையான். என்னத்த உரிமை தொகை?
உரிமை தொகை அந்த 1000 ரூபா கொடுக்குறானா, இது இப்போ கொடுக்குறானா, இங்கே கிரைண்டர் கொடுக்குறானா, மிக்ஸி கொடுக்குறானா, இதுக்கெல்லாம் நிதி எங்கேருந்து வந்துச்சு? இப்போ அது அந்த நிதி இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்கப்பா. அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணலாம். அதான் சத்தியமாக சொல்கிறேன். நான் நினைக்கிறேன்னா, நீ வந்து 5 வருஷம் ஆட்சியில் இருந்த 5 வருஷத்தில் நான் வந்து ஒரு தொகுதிக்கு 100 பள்ளிக்கூடம் கட்டினேன், அதே போல் 100 கல்லூரிகள் கட்டினேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், அதே போல் வந்து இப்படி இத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்தேன், இது பண்ணேன், அது பண்ணேன் அப்படின்னு நீ சொல்லி வாக்கு கேளு. அதை விட்டுட்டு நான் 1000 ரூபா கொடுத்தேன், இந்த தடவை வந்து 2000 ரூபா கொடுப்பேன், அடுத்த முறை வந்தால் 10,000 ரூபா கொடுப்பேன், இப்போ ஸ்கூட்டர் கொடுப்பேன், அடுத்த முறை வந்தால் கார் கொடுப்பேன். யார் வீட்டுக்கு காசுலடா கொடுக்குற நீ? இல்லை, இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு. அப்போ அந்த காலத்துலலாம் எம்ஜிஆர் வந்து சத்துணவு போட்டார் கொண்டார், அந்த மாதிரி தான் திட்டம் கொண்டு வந்தார். தவிர அது கூட எப்படி 10 வயசுக்கு குறைவான மாணவர்கள் மட்டும்தான் கொடுத்தாரு. அதுக்கு வந்து 100 கோடி ரூபா ஒதுக்குனாரு கொண்டார், அது பண்ணார், அப்படி தான் பண்ணார். அப்புறமா வந்து எல்லாருக்கும் செருப்பு கொடுத்தாரு, அதாவது சின்ன பசங்க. அது ஜெயலலிதா காலத்தில் அந்த செருப்பு திட்டத்தில் ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியனை தூக்கி ஜெயிலில் தள்ளுற மாதிரி அவர் கோர்ட்டுக்கும் அதுக்கே நடந்துக்கிட்டு இருந்தார். அவரே ஒரு இடத்துல வேதனைப்பட்டார். நான் வந்து அறிஞர் அண்ணா காலத்தில் மந்திரியாக இருந்தேன், ஜெயலலிதா காலத்தில் இல்லை கருணாநிதி காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்தேன், என்ன போய் செருப்பில் நான் ஊழல் பண்ணிட்டேன்னா, அதுவும் எவ்வளவு, நான் வந்து 1.5 லட்சம் திருடிட்டேனா, அதுக்கு என்ன இது பண்ணுறானுங்க அப்படின்னாரு. நெடுஞ்செழி அவர் பேசுகிறதே அவ்வளோ வருத்தப்பட்டார், செருப்பு ஊழல் பண்ணிட்டேன்னாங்க. அப்புறம் கலர் டிவி வந்து அந்த பஞ்சாயத்துகளுக்கெல்லாம் வாங்கினாங்க, மொத்தம் 1000 டிவின்னு வாங்கினாங்க. அதில் வந்து 1.5 லட்சம் ஊழல் பண்ணிட்டேன்ட்டு வழக்கு போட்டாங்க. நான் கேட்குறேன்னா, அப்போனா நீ 2001 வந்த 2006 வந்த உடனே கலர் டிவி வந்து 5 கோடியோ 2 கோடியோ இன்னும் பண்ணாங்களா, அதில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்க முடியும்? அதனால் வந்து சரிங்க, இது அதான். அதனால் வந்து இவங்க வந்து பெரிய அளவு ஃப்ராடை தொடங்கினது கருணாநிதி தான். ஏன்னா வந்து அது வந்து கலர் டிவியெல்லாம் வந்து அப்படி பண்ணவே கூடாது. கலர் டிவி வந்து இது பண்ணார். உடனே தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த முறை இவங்க தான் முதல்ல அறிவித்தாங்க. அதாவது மிக்ஸி, கிரைண்டரு, அப்புறமா இதுன்ட்டு ஏதோ ஆடு மாடு எல்லாமே வந்து இல்லை ஆடு மாடெல்லாம் யூஸ் பண்ணுறேன், அதான் ஏதோ சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மிக்ஸி கிரைண்டரோட கூட வந்து இந்த டேபிள் ஃபேனும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அறிவித்தாங்க. எல்லாத்துக்கும் இவங்க பண்ணுறது தான். 2000 கொடுப்பேன்னா அப்புறமா இது தேர்தலுக்கு முன்பாக இதை நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா, இது ஒரு தேர்தல் ப்ரொபகண்டா, எலெக்ஷன் ப்ரொபகண்டா, நம்ம யாருக்காகவோ வாக்கு கேட்குறோம் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆனால் தேர்தல் முடிஞ்சு முடிவுகளுக்கு முன்னாடி, எக்ஸிட் போலுக்கு பிறகு நம்ம இதை பேசுகிறோன்றதுனால இதில் முழுக்க முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களையும், நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக அரசியலை உற்று நோக்கியதன் அந்த விளைவுகளை தான் நம்ம இப்போ பேசியிருக்கிறோம். ஆமாம், உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கணிப்புகளையும் நீங்கள் ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருக்கீங்க ஐயா. தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி வெளியாகும், அன்றைக்கும் இது போலவே நாம் அமர்ந்து அந்த முடிவுகளுக்கு பிறகு எப்படி இருக்கிறது என்பதையும் ஒவ்வொரு தொகுதியிலும் எப்படி ஜெயிச்சாங்க கொண்டாங்கன்றது பூரா நம்ம பேசிடுவோம் என்பதையும் நம்ம பேசுவோம் ஐயா. இப்பொழுது அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய அந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு எனக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.